ஜாஸி ரெமிடிஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி ஈஸியாக சூப்பராக ப்ளீச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ப்ளீச்சுக்கு வீட்டில் இருக்கிற பொருளே போதும், வெளியே நீங்கள் தேடி அலைய தேவையில்லை. நான் இன்றைக்கி எடுத்திருக்க பொருள் எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான். வெளியே வெயிலில் அலைஞ்சி திரியிறனால நம்ம ஸ்கின்னு ரொம்ப அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கும். அந்த ஸ்கின் டோனை நம்ம வீட்டில் இருக்கிற ரெமிடியை வச்சே நம்ம எப்படி ப்ளீச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மில்க் பவுட்ரு வேணும். மில்க் பவுட்ரு நான் கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைசூர் தால் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் மைசூர் தால். இந்த மைசூர் தாலை நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல் பாடி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இவ்வளோ புளி நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. நம்ம கிச்சனில் எப்போவுமே இருக்கிற பொருள் தான் பேக்கிங் சோடா. இதுதான் மற்ற இன்க்ரீடியன்ஸோடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ண போகிறது. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் ஃபுல் பாடியும் ப்ளீச் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எங்கெல்லாம் அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கேயும் நீங்கள் ப்ளீச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் மைசூர் தால் ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கும், விட்டமின் சி இருக்குது, சன்டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும், ஸ்கின் லைட்டன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு புளி கொஞ்சம் நேரம் வாட்டரில் போட்டு வைக்கணும். அப்போ தான் அது சாஃப்டாக ரொம்ப சூப்பராக பல்ப் வரும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் கையை வச்சு. புளியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பவர் ஹவுஸ்னே சொல்லுவாங்க. ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கு நிறைய ரெமிடிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லையும் அதை யூஸ் பண்ணுறாங்க. புளி அன்இவன் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னை ஃபேர் அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். இப்போது புளியை நான் பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் தாலை நீங்கள் ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து இப்போ நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மைசூர் தாலும் புளியும் சேரும்போது செம்ம பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் பவுட்ரு நான் யூஸ் பண்ணுறேன். மில்க் பவுட்ரு நம்ம ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணும். இது 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்மளுடைய மேஜிக் இன்க்ரீடியன்ட் தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஸ்கின் கிளென்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வேறு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இதில் நிறைய இருக்கிறனால நம்மளுக்கு ப்ளீச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். நான் 1/2 தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை நீங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸுங்களை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், இதுலேருந்து பபிள்ஸாக வரும். இந்த பேக்கை நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே யூஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதோடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, கை, கால், கழுத்து, முதுகு, உடம்புல எந்த இடம் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் கூட சைடு எஃபெக்ட்ஸே இல்லை. இந்த பேக்கை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை 15 to 20 மினிட்ஸ் உங்கள் ஸ்கின்னில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற கோகோனட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜாஸி ரெமிடிஸ்.